வெல்கம் டு பேசிக் இன்ஜினியரிங் ஆன்லைன் கிளாஸஸ். இந்த பேசிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி படித்தோம். அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கலோட பேசிக் கான்செப்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஸு, ஜென்ரேட்டர், மோட்டர் இதெல்லாம் பற்றி படித்தோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி படித்தோம். அந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் மெட்டீரியல்ஸ், கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர்னு 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு அதில் இருக்க ஒரே ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் செமிகண்டக்டர், அதை மட்டும் பற்றி ப்ரீஃபாக படித்தோம். டைப் ஆஃப் செமிகண்டக்டர், அந்த டைப் ஆஃப் செமிகண்டக்டரை வச்சு ஒரு பிஎன் ஜங்ஷனை ஃபார்ம் பண்ணோம். அந்த பிஎன் ஜங்ஷனோட அப்ளிகேஷன் டயோடுன்னு சொன்னோம். இந்த டயோடை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷனை பற்றி படித்தோம். ஓகேவா? இனி நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி படிக்க போகிறோம். அந்த யூனிட் பேர் என்னென்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது ஒரு தனி பிரான்ச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இதுவரை படித்தோம் இல்லையா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இந்த ரெண்டோட கான்செப்டையும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னாலே ஏன் வருது, உங்களுக்கு கம்ப்யூட்டர் அதுதான் ஏன் வரும். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது என்ன பண்ணுது, நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டாவை கொடுப்போம், அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி நமக்கு என்ன கமாண்ட்ஸ் கொடுக்குறோமோ அந்த கமாண்ட் தக்கன ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்ம செய்கிற வேலையை நம்ம அதை ப்ரோக்ராமாக கொடுக்குறோம், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற ஒரு டிவைஸ் தான் நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் என் எலக்ட்ரானிக் டிவைஸ் விச் ப்ராசஸ் கிவன் டேட்டா. ஓகேவா? நம்ம கொடுக்குற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, இட் ப்ரொடியூசர்ஸ் அவுட்புட். ப்ரொடியூஸ் பண்ண அவுட்புட்டை தேவைன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டேட்டாவை ரிசீவ் பண்ணுது, ரிசீவ் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு டிவைஸை தான் நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு அப்போ என்ன, நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, டேட்டாவை கொடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக ஸ்டோர் பண்ணுறோம்ல, இது எது வழியாக பண்ணுறோம் அப்படிங்கிறத பிரித்து தான் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1942 to 1954. இந்த பீரியடில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணாங்கன்னா டேட்டாவை கொடுக்கறதுக்கு, ப்ராசஸ் பண்ண, அவுட்புட் எடுக்க, ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த வேக்யூம் டியூப்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அந்த கமாண்ட் தக்கன சிக்னலை பாஸ் பண்ணும். இன்சைட் தி வேக்யூம் டியூப்ஸ் அதுக்குள்ளே நம்ம கொடுக்குற இன்புட் ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆகும். அது போய் அடுத்த கமாண்டை ரிசீவ் பண்ணி கொடுக்குற கமாண்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அங்கே நமக்கு அவுட்புட்டை அந்த வேக்யூம் டியூப் வழியாகவே நடந்துட்டு இருக்கும். ஸோ எல்லா ப்ராசஸுமே வேக்யூம் டியூப்பில் கொடுக்கறதுனால இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் வேக்யூம் டியூப் அப்படிங்கிறது ஒரு மெயின் பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ கம்ப்யூட்டர்னாலே நம்ம பண்ணுற ஆப்ரேஷனை ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணனாலே மெமரி வேணும். எப்படி நமக்குலாம் பிரெயின் மெமரியாக இருக்குது, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு மெமரி இருக்கணும் இல்லையா. மெமரி இருந்தால் தான் நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும்போது அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது ஸ்டோர் பண்ணேன்னா நம்ம எங்கே போய் அந்த டேட்டாவெல்லாம் பார்க்குறது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் மெமரியாக யூஸ் பண்ண என்ன யூஸ் பண்ணாங்கன்னா மேக்னெட்டிக் டேப்பை மெமரியாக யூஸ் பண்ணாங்க. இதை நீ ப்ரீவியஸாக நிறைய இடத்துல பார்த்துருப்ப இல்லையா. மேக்னெட்டிக் டேப்னா ஒரு பிளாக் கலரில் டேப் மாதிரி சுவிட்ச் நிறைய நீ விளையாண்டுருப்ப, கேசட்னு கூட சொல்லுவோம் இல்லையா. அதை போட்டு சில இதெல்லாம் பாட்டெல்லாம் கேட்பாங்கல்ல. அந்த மேக்னெட்டிக் டேப்பை தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் மெமரியாக யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ண டேட்டாவெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் யூஸ் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுவோம், அதில் விண்டோஸ்ன்னு சொல்லுவோம், லினக்ஸ்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தா பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் என்ன புரியுதா. இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட டைம் பீரியட்னு பார்த்தா 1942 1954 வரைக்கும் இருக்குது. இதில் மெயின் ரோலை ப்ளே பண்ணது வேக்யூம் டியூப்ஸாக இருக்குது. அதில் மெமரி யூனிட்டாக யூஸ் பண்ணது மேக்னெட்டிக் டேப்பு. இதில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ எதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷனுக்கு போனாங்க. ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் இருந்து அதோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு ரூம் சைஸில் அந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்கும். ஸோ இதில் டயக்ராம் நான் நெக்ஸ்ட் சைடில் வச்சிருக்கேன், இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட சைஸ் இப்போலாம் நம்ம ஒரு சின்ன பேக்கில் வச்சு கொண்டு போகிற அளவுக்கு லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறோம். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லாம் ஒரு ரூம் அளவு ஆக்குபை பண்ணும். அந்த ஃபுல்லாக ஆக்குபை பண்ணதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு அடிஷனாக மல்டிப்ளிகேஷன் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா அந்த எல்லாமே தேவைப்படும். இந்த மாதிரி அதிகமான சைஸு அண்ட் ஸ்லோ ஆப்ரேஷனால் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அடுத்து என்ன பண்ணாங்க, செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு போனாங்க. அந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட டைம் பீரியட்னு பார்த்தா 1952 1964 வரைக்கும் சொல்லுவோம். இதில் என்ன பண்ணாங்கன்னா அந்த வேக்யூம் டியூப்ஸ்க்கு இதெல்லாம் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணாங்க. டிரான்சிஸ்டர்ங்கிறது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட். எப்படி நம்ம டயோட ஒரு பிஎன் ஜங்ஷன் படித்தோம்ல, அதே மாதிரி டிரான்சிஸ்டர் 2 பிஎன் ஜங்ஷன் இருக்கும். அந்த 2 பிஎன் ஜங்ஷனால் உருவானதான் டிரான்சிஸ்டர். அங்கே வேக்யூம் டியூப்ஸ் பண்ண என்னென்னா ஒர்க் பண்ணிச்சோ அதே இதை இங்கே டிரான்சிஸ்டர் வச்சு அந்த ஒர்க்கை அச்சீவ் பண்ணாங்க.
டிரான்சிஸ்டர் ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும். நம்ம டயோடு பார்த்தா இல்லையா சின்னதாக இருந்துச்சா, அதே மாதிரி தான் டிரான்சிஸ்டர் இருக்கும். ஸோ ஸ்மால் சைஸாக என்ன ஆச்சு, இந்த டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிற பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருந்துச்சு அண்ட் ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸும் கம்மியாக இருந்துச்சு. இந்த கம்ப்யூட்டரோட ஆப்ரேஷனும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்காண்டி என்ன பண்ணாங்க, அந்த வேக்யூம் டியூப்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு டிரான்சிஸ்டரை பிளேஸ் பண்ணாங்க. அப்போ இதில் யூஸ் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணா இல்லையா பேட்ச் ப்ராசஸிங், அதே பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரே டைமிங்கில் 2-3 டாஸ்க்காக கண்டினியூஸாக அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இதில் யூஸ் பண்ணாங்க. மெமரி யூனிட்டாக இங்கே வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில், அதே மேக்னெட்டிக் டேப்பை தான் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் மெமரி யூனிட்டாக யூஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் என்னென்ன ஒரு ஐடியா கிடைக்குதா. இதோட பீரியட் வந்து 1952லேருந்து 1964 வரைக்கும். இதில் யூஸ் பண்ணுற மெயின் காம்போனன்ட் டிரான்சிஸ்டர். எதுக்காண்டி டிரான்சிஸ்டருக்கு போனாங்க, வேக்யூம் டியூப்ஸ் வந்து ஸ்லோ ஆப்ரேஷன் இருந்துச்சு, அதிகமான ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிச்சு. ஸோ இந்த பிரச்சனைக்காண்டி என்ன பண்ணாங்க, செகண்ட் ஜென்ரேஷன் வந்தாங்க, அதில் டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணோம். இது ஆக்குபை பண்ணுற சைஸ் கம்மியாச்சு, ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிச்சு, பவர் கன்சப்ஷன் கம்மியாக எடுத்துச்சு. இதில் யூஸ் பண்ணுற மெமரி யூனிட் மேக்னெட்டிக் டேப்பு அண்ட் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ட்ராபேக் இருந்துச்சு. இதெல்லாம் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் என்ன வந்தாங்க, தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னு வந்தாங்க. இதோட டைம் பீரியட் பார்த்தா 1964லேருந்து 1972 வரைக்கும். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, அங்கே நம்ம டிரான்சிஸ்டர்னு சொன்னோம் இல்லையா, இங்கே அதே நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் எல்லாத்தையும் ஒரே ஒரு சின்ன பிளேட்டில் கனெக்ட் பண்ணி இன்டெகிரேட்டர் சர்க்யூட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த இன்டெகிரேட்டர் சர்க்யூட்னா ஐசின்னு பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு சின்ன சிப்பு மாதிரி இருக்கும். அந்த சிப்பு வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் சேர்த்து பண்ணும், அடிஷன் மல்டிப்ளிகேஷன் மாதிரி எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் ஒரு சிங்கிள் சிப்பில் கொண்டு வந்தாங்க. அங்கே சிப்பில் அதில் மட்டும் பின் இருக்கும், அதை மட்டும் அப்படியே நம்ம எந்த இடத்துல வேணுமோ அதை கொண்டு போய் பிளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் அந்த ஐசிக்குள்ளே இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணோம். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் ஒரு ஐசியை யூஸ் பண்ணாங்க. அந்த ஐசிக்குள்ளே நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அண்ட் லாஜிக் டிவைசஸ், நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லா காம்பனன்ட்ஸையும் மொத்தமாக அதில் ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு சிங்கிள் ஐசியை இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான் என்னாச்சு, அதோட சைஸ் வந்து நல்ல கம்மியாச்சு. இப்போ நம்ம எல்லா பக்கம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே எங்கே இன்ட்ரடியூஸ் ஆச்சு, தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ இந்த ஐசியை யூஸ் பண்ணுறதுனால அந்த கம்ப்யூட்டர் சைஸ் வந்து நல்ல கம்மியாச்சு அண்ட் ஃபாஸ்ட்டு நல்ல ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, எஃபிஷியண்ட்டாக அவுட்புட்டும் கிடச்சிது, டைம் டீலும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க, ரிமோட் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. இந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய புது லாங்குவேஜாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபோட்ரானு, கோபால், பாஸ்கல் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் லாங்குவேஜஸை கொண்டு வந்தாங்க. அந்த லாங்குவேஜ் மூலிமா என்ன பண்ணாங்க, நம்ம கொடுக்குற டேட்டாவை ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அந்த லாங்குவேஜை அந்த சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணாங்க. ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த நம்ம கொடுக்குற டேட்டாவை நான் இதர் 0s or 1s டிஜிட்டல் ஃபார்மில் போய் ஆப்ரேட்டிங் நடக்கும். இங்கே தான் கோடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் கோடிங்கை கன்வெர்ட் பண்ணி அகைன் அந்த கோடை அதை ப்ராசஸ் பண்ணோம். நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் போது அகைன் நமக்கு பைனரி டிஜிட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங் டேட்டா ஹை லாங்குவேஜெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான். ஓகேவா. ஸோ இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் என்னென்னு புரியுதா. இதோட பீரியட்னு பார்த்தா 1964லேருந்து 1972 வரைக்கும். இதில் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸு, இதில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ரிமோட் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு தான் என்ன பண்ணாங்க, ஹை லெவல் லாங்குவேஜெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபோட்ரான், கோபால், பாஸ்கல், பேசிக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் சொல்லலாம். ஸோ இதுலேயும் சம் ட்ராபேக் இருந்துச்சு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அடுத்த ஜென்ரேஷன் போனாங்க. அதுதான் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இதோட டைம் பின்னு பார்த்தா 1972லேருந்து 1990 வரைக்கும் சொல்லலாம். இங்கே என்ன பண்ணாங்கன்னா VLSI யூஸ் பண்ணாங்க, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அங்கே சிங்கிள் ஐசின்னு பார்த்தோமா தேர்ட் ஜென்ரேஷனில், இங்கே VLSIயில் மல்டிபிள் ஐசிஸை யூஸ் பண்ணாங்க. அது என்ன மல்டிபிள் ஐசிஸ், அங்கே ஒரு ஐசியில் டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே ஒரு 5000 டிரான்சிஸ்டரை ஒரு சிங்கிள் சிப்பில் ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த சிங்கிள் சிப் ஒரு போர்டை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுதான் இப்போ நம்ம எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பர்சனல் கம்ப்யூட்டர், லேப்டாப். இந்த லேப்டாப் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான் ஃபஸ்ட்டு லேப்டாப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அண்ட் பர்சனல் கம்ப்யூட்டர் நம்ம இப்போ ரியல் டைமில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா கம்ப்யூட்டருமே ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான். ஸோ அதை நீங்கள் கழட்டி பார்த்தா தெரியும், உள்ள ஒரு PCB போர்டு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு க்ரீன் கலர் போர்டு. அந்த போர்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா VLSI சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு தேவையான எல்லா ஆப்ரேஷன் பண்ணணுமோ அந்த சர்க்யூட்டுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் தேவையோ எல்லா எலமெண்ட்ஸுமே அதில் ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர்னு எல்லா எலமெண்ட்ஸுமே மொத்தமாக ஒரு சிங்கிள் போர்டில் ஒரு 5000 எலமெண்ட்ஸை சேர்ந்து ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் நம்ம VLSI சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா விண்டோஸு, லினக்ஸு, இதெல்லாம் எல்லாமே
இந்த 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இங்க என்ன பண்ணாங்க, இங்கேயும் நிறைய ஹை லெவல் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. போன சொன்னோம் இல்லையா, கோபால், ஃபோர்டான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ண லாங்குவேஜ்னு பார்த்தா C++, இதெல்லாம் எங்க கொண்டு வந்தாங்கன்னா இந்த 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்ததுதான். இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா லேப்டாப் அண்ட் பிசிஸ்லாம் இந்த C அண்ட் C++ ப்ரோக்ராமிங்கை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏதாச்சும் டேட்டா கொடுக்குறோம்னா இந்த டேட்டாவானது உள்ள கோடா கன்வெர்ட் ஆகி அதுக்கு மிஷின் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதை நம்ம கொடுக்குறது மேனுவல் லாங்குவேஜ், அதை மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி அந்த மிஷின் லாங்குவேஜுக்கு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி ஆகவே நமக்கு டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு புரியுற மேனுவல் லாங்குவேஜில் அதுவே கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்குன்னா உள்ள ப்ரோக்ராமிங் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமிங் எந்த லாங்குவேஜால எழுதுனதுன்னா C அண்ட் C++ எழுதுனது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தா 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னா ஃபர்ஸ்ட் நம்ம 4th ஜென்ரேஷன் VLSன்னு பார்த்தோமா, இங்கே அதோட அட்வான்டேஜா ULSAக்கு போயிட்டாங்க, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் டெக்னாலஜின்ட்டு. இங்கே மெயினாக யூஸ் பண்ணுறது AI டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா நம்ம கீபோர்டு எதுவுமே இல்லாமல் நம்ம ஏதாச்சும் சொல்கிறோம்னா வாய்ஸை இன்புட்டாக கொடுத்து அதை வச்சு ப்ராசஸ் பண்ணுறது. நம்ம என்ன யோசிக்கிறத அதுவே ப்ராசஸ் பண்ணும். நம்ம எதுவும் டைப் பண்ண வேண்டாம், இன்புட் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஹை லெவல் டெக்னாலஜி இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தா ரோபோட்டிக்ஸு, இந்த நியூரல் நெட்வொர்க்கு, கேம் பிளேயிங், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே வருது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணலாம்னு சொல்லி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பட் ரியல் டைமில் இப்போ எங்கேயும் இது யூசருக்கு போய் சேரலை. பட் இன் ஃபியூச்சர் எல்லாரும் என்ன பண்ணலாம், 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணுற நிலைமைக்கு நம்ம வரலாம். ஓகேவா? இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 1990லேருந்து இப்போ வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்னவா இருக்கும், நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, C++, ஜாவா, .NET, அதில் யூஸ் பண்ணுறதே இப்போவும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன் ஃபியூச்சர் இதை விட அட்வான்ஸ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம மிஷின் லாங்குவேஜை நமக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் 5th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஜென்ரேஷனாக ஃபுல்லாக முடிச்சிட்டோமா. இந்த ஜென்ரேஷன்லாம் என்னது, அந்த கம்ப்யூட்டர் காட்டுறோன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இது என்னது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒரு ரூம் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறோன்னு சொன்னோமா, இந்த மாதிரி லார்ஜ் சைஸ் இருக்க கம்ப்யூட்டர் தான் என்ன பண்ணுது, ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே யூஸ் பண்ணுறது என்னது, வேக்யூம் டியூப்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு சிங்கிள் ப்ராசஸ், ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும், ரொம்ப ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனி நெக்ஸ்ட் எங்கே வந்தாங்க, செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் எதை யூஸ் பண்ணுறோம், டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணோம். டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இதை ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ் கம்மியாச்சு அண்ட் ஒர்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாச்சு. இது கன்சப்ஷன் பண்ணுற பவர் கம்மியாச்சு. ஏன்னா பெரிய சைஸாக இருக்கு இல்லையா, பெரிய சைஸ் இருந்தால் இதுக்கு அதிகமான பவர் நம்ம இன்புட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த சைஸு சின்னதாகிடுச்சு, ஸோ இதுக்கு தேவையான பவர் இங்கே கம்மியாயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் என்ன யூஸ் பண்ணோம், ஐசிஸை யூஸ் பண்ணோம். இங்கே ஒரே ஒரு டிரான்சிஸ்டர், இங்கே நிறைய டிரான்சிஸ்டர் சேர்த்து வச்சு இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொன்னோம். அந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட் என்ன பண்ணுச்சு, எல்லா ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இங்கே தான் என்ன பண்ணாங்க, நிறைய புது லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அண்ட் ஆப்ரேஷனை வந்து இன்னும் அதிகமாக ஸ்பீடப் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நம்ம எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 4th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த 4th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் தான் VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதுதான் அட் ப்ரெசென்ட் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5th ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியலை பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஃபியூச்சரில் நீ 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி வரலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம சொன்னதை வச்சு ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக டைம் பீரியட் என்னது 1942 1954 வரைக்கும் மெயினாக யூஸ் பண்ணது வேக்யூம் டியூப். செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் என்ன டைம் பீரியட் 1952 to 1964, அதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே டிரான்சிஸ்டர்ஸ். தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னா அதோட டைம் பீரியட் 1964 1972 வரைக்கும். இதில் மெயினாக யூஸ் பண்ணுற காம்பனன்ட் என்னது இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். 4th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், இதோட டைம் பீரியட் நமக்கு 1972 1990 வரைக்கும். இதில் யூஸ் பண்ண டெக்னாலஜி VLSI, மைக்ரோ ப்ராசஸர் பேஸ். VLSIங்கிறது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். மைக்ரோ ப்ராசஸர் ஒரு சிப்பு, அந்த சிப்பை வச்சு இந்த VLSIயை டிசைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து 5th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இதோட டைம் பீரியட் பார்த்தா 1990 இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இங்கே VLSIக்கு பார்த்தா ULSI மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் பண்ணி இதோட சிப்பெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டர்னா என்ன, அது எந்தெந்த ஜென்ரேஷனில் எந்தெந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணாங்க, எந்த காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பிடிச்சா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன மெயின் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மெயின் பிளாக்னு பார்த்தா ஒரு 4 இதை சொல்லலாம். CPU, இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், செகண்டரி ஸ்டோரேஜ் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த CPU அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்யூட்டரோட மெயின் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் எல்லா ப்ராசஸுமே நடக்குது. அந்த CPUக்குள்ளே தான் என்ன இருக்குது, ALU யூனிட் இருக்கும், மெமரி யூனிட்டும் இருக்கும். ஸோ கொடுக்குற இன்புட் எங்கே போகும்னா இந்த சிபியூக்குள்ளே போகும். இந்த CPU தான் எல்லா ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணி அகைன் அவுட்புட் யூனிட்டை கொடுக்கும். இந்த சிபியூவில் ALU யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்குது. இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான் என்ன பண்ணோம், எல்லா அரித்மெட்டிக் பெர்ஃபார்மன்ஸும் பண்ண போகுது.
இப்போ ஏதாச்சும் நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா லாஜிக்கல் அடிஷன், லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன். இது கேட்ஸ்லாம் பார்த்த பேரே ஆன்டி கேட், ஆர் கேட் சொல்லிட்டு அந்த கேட் வச்சு எல்லாம் பண்ணுறது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அந்த கம்பாரிசன்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் லாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நம்ம நார்மலாக பண்ணுறது. இந்த ஆப்ரேஷன் எல்லாமே எங்கே நடக்கும்னா இந்த ஏஎல்யூ யூனிட்ல தான் நடக்கும். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்ல கொடுக்குற டேட்டாவை ரிசீவ் பண்ணி நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோம், அதுக்கு என்ன கமாண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஏஎல்யூ யூனிட் ஆனது ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ஏஎல்யூ யூனிட் தான் ஆப்ரேஷன் நடக்குன்னு சொல்லிட்டோம். அந்த ஆப்ரேஷன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த சிக்னலை வச்சு நடக்கு அப்படிங்கிறத வேலை செய்கிறது தான் கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், இந்த ஏஎல்யூ ஆப்ரேஷனோட எல்லா கண்ட்ரோல் கமாண்ட்ஸ் எடுத்து இங்கிருந்து கொடுக்கும். ஒர்க் முடிஞ்சிட்டுனா அதுவும் ஓவர் அப்படிங்கிற கமாண்டும் இங்கிருந்து நமக்கு கண்ட்ரோல் யூனிட் தான் வெளியில தெரியும். இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் என்ன பண்ணுது, வேரியஸ் ஆப்ரேஷனை கோஆர்டினேட் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து இந்த ப்ராசஸ் நடக்கணும், இந்த ஆப்ரேஷனுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ரேஷன், இந்த மாதிரி அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷனை வரிசைப்படுத்தி ப்ராப்பராக நடக்க வைக்கிறோட வேலை தான் என்னது, கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. அந்த கமாண்ட் அண்ட் இன்புட்லாம் எங்கேருந்து எடுக்குது, மெமரி யூனிட்லேருந்து எடுக்கும். ஸோ மெமரி யூனிட்லேருந்து டேட்டாவானது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகுது. இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுன்னா எந்த ஆர்டரில் எந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணி ஏஎல்யூ யூனிட்டுக்கு அனுப்பும். ஸோ அகைன் இங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டு இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வரும். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணி இதை நம்ம அவுட்புட் டிவைஸுக்கு கொடுக்கணுமா இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவுட்புட் டிவைஸுக்கும் கொடுக்கும், மெமரி யூனிட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ சிபியோட மெயின் பார்ட்டுன்னு பார்த்தா கண்ட்ரோல் யூனிட். இதுதான் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை எந்த இடத்துல நடக்கணும், எந்த ஆர்டரில் நடக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. நெக்ஸ்ட் மெமரி யூனிட். மெமரி யூனிட் என்னன்னா நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே ஏதாவது ஸ்டோர் ஆகணும் இல்லையா, எங்கே ஸ்டோர் ஆகுது, மெமரி யூனிட்டில் ஸ்டோர் ஆகும். அகைன் நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு ஆப்ரேஷன் நடக்கும்ல, அது முடிஞ்சிட்டு அதோட அவுட்புட் என்ன ஆகுது, மெமரி யூனிட்டில் ஸ்டோர் ஆகும் அண்ட் அவுட்புட் யூனிட்டில் டிஸ்பிளேயும் ஆகும். சிபியூவில் ஸ்டோரேஜ் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த மெமரி யூனிட் தான். ஓகேவா, இப்போ சிபியூ ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது புரியுதா, நம்ம இன்புட் யூனிட் வழியா இன்புட்டை கொடுக்குறோம், அது என்ன ஆகுது, மெமரி யூனிட்ல போய் ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் மெமரி யூனிட்லேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வரும். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுத்த கமாண்டை பேஸ் பண்ணி எந்த ஆர்டரில் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி ஏஎல்யூ யூனிட்டுக்கு டேட்டா அனுப்புது. இந்த ஏஎல்யூ யூனிட் ஆனது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி அகைன் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சிக்னலை சென்ட் பண்ணும். இந்த கண்ட்ரோல் யூனிட் ஆனது அந்த டேட்டாவை அவுட்புட் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணணுமா இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா அதை டிசைட் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த இன்புட் யூனிட் அண்ட் அவுட்புட் யூனிட்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்புட் யூனிட். இன்புட் டிவைசஸ்னா என்னெல்லாம், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டர் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கீபோர்டு. எல்லா கம்ப்யூட்டர்லையுமே கீபோர்டு இருக்கும் இல்லையா, கீபோர்டாக நம்ம டைப் பண்ணுவோம், நம்பர்ஸை கொடுப்போம். ஸோ இன்புட் கொடுக்குறது என்ன டாஸ்க்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை நம்ம கோடிங்ஸாவோ இல்லை லெட்டர்ஸாவோ என்ன பண்ணுவோம், கீபோர்டு மூலியமாக தான் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ வந்து கீபோர்டு நமக்கு ஒரு இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து எம்ஐசிஆர், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னேஷன் சொல்லுவோம். இதுவும் ஒரு இன்புட் டிவைஸ் தான். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது இல்லை ஸ்பெஷல் டைப் ஆஃப் லெட்டர்ஸ் எங்கேயா டைப் பண்ணியிருக்காங்கன்னா அதை மட்டும் இது சென்ஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செக்லாம் இருக்கும் இல்லையா, பேங்க்கில் கொடுக்குற செக் புக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த செக் புக்கில் கீழே நம்பர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த நம்பரோட ஃபாண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட லெட்டர் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை என்ன பண்ண முடியாது, அது வந்து ஒரிஜினல் செக் தானா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு இந்த எம்ஐசிஆர் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் என்ன பண்ணும், அந்த செக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி கரெக்டான நம்பரில் இருக்கா, இது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது அதுக்கு மட்டும் அதை செக் பண்ண முடியும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இதை செக் பண்ணி இதோட வந்து இன்புட்டாக நம்மளோட ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு இன்புட் டிவைஸாக இதை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எம்ஐசிஆரும் ஒரு இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் ஓஎம்ஆர், இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா, ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னேஷன் சொல்லுவோமா. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். இதை நம்ம ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல ப்ரெசன்ஸாக இருக்குது, ஃபுல்லாக ஷேட் பண்ணாமல் விட்டுருந்தா அது வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு இன்புட் டிவைசஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேற என்ன இன்புட் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், பார்கோட் ஸ்கேனர் சொல்லுவோம் இல்லையா, நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்கோடா கியூஆர் கோடையே பார்த்துருப்பீங்க. இந்த கியூஆர் கோடை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணி இதை வச்சு இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ இதுவும் என்னது, ஒரு இன்புட் டிவைசஸ் தான். ஸோ பார்கோட், கியூஆர் கோட், அதை சென்ஸ் பண்ணுற ஸ்கேனர், இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்புட் டிவைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன இன்புட் டிவைஸ் இருக்குது, மவுஸு, டிஜிட்டல் பென்னு, ஸ்கேனர். மவுஸ்லாம் ஃபங்க்ஷன் என்னது, நம்ம கர்சரோட ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மவுஸை யூஸ் பண்ணிக்குவோம். டிஜிட்டல் பென்னுன்னு பார்த்தா நம்ம ஏதாச்சும் ஸ்க்ரீனில் எழுதணும் இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணி காட்டணும். இப்போ கூட நான் லேசர் வச்சு பாயிண்ட் பண்ணுறேன் இல்லையா, இதுவும் என்னது ஒரு டிஜிட்டல் டைப் ஆஃப் இன்புட் தான். அந்த லேசர் லைட்டை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் பண்ணுறது காட்டும். இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணுற டிவைஸாகவும் நம்ம இந்த டிஜிட்டல் பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் நம்ம ஏதாச்சும் ஒரு பேப்பரில் வச்சுருக்கோம், அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு இன்புட்டாக கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டிவைஸஸை யூஸ் பண்ணுறோம். முக்கியமானது மட்டும் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இன்புட் டிவைசஸ்லாம் என்னது, கீபோர்டு, எம்ஐசிஆர், ஓஎம்ஆர், ஸ்கேனர், மவுஸு, டிஜிட்டல் பென்,
லாஸ்ட்டாக பார்கோட் ஸ்கேனர் பற்றி சொன்னோம். ஸோ இதெல்லாம் என்னது சம் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டிவைசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவுட்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ்லாம் என்னெல்லாம் பண்ணுறோம்? அவுட்புட் டிவைசஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இன்புட் டிவைசஸ் மூலிமா இன்புட்டை கொடுத்துட்டோம். CPU என்ன பண்ணிவிட்டு நம்ம என்ன டாஸ்க் கொடுத்தோமோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம காட்டணும் இல்லையா? நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கிறது அந்த டாஸ்க் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? அவுட்புட் டிவைசஸ் மூலிமா தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ என்னெல்லாம் அவுட்புட் டிவைசஸை யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீன். டிஜிட்டல் ஸ்க்ரீன் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கொடுத்த டாஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு அவுட்புட்டை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பார்த்துக்கலாம். இதை நம்ம அவுட்புட்டை பார்க்கறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, நம்ம ஏதாவது கமாண்ட் கொடுக்கலாம். இனிஷியலாக நம்ம டைப் பண்ணும் போதே ஸ்க்ரீனில் தெரியும் இல்லையா? நம்ம கொடுக்குற கமாண்ட் கரெக்டாக தான் கொடுக்குறோமா, இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கும் இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டிஜிட்டல் ஸ்க்ரீனோட பர்பஸ் என்ன புரியுதா? நெக்ஸ்ட் உள்ள அவுட்புட் டிவைஸ்னு பார்த்தா பிரிண்டர். பிரிண்டர் எதுக்கு? ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை நம்ம டிஜிட்டல் ஸ்க்ரீனை பார்த்தோம் இல்லையா, இந்த பார்த்ததை நம்ம எங்கேனாலும் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா பேப்பரை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? அந்த டெக்ஸ்ட்டு அது டயக்ராம் இருக்குன்னா அதை நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் எடுத்ததுனால எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய்க்கலாம், அங்கே நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், இல்லை கொடுத்துக்கலாம். ஸோ டிஜிட்டல் ஸ்க்ரீனை பற்றி கம்ப்யூட்டர் நம்ம எல்லா பக்கம் கொண்டு போக முடியாது இல்லையா? ஸோ பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்டட் அவுட்புட் டாக்குமெண்ட்டை எங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்டருங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன அவுட்புட் டிவைசஸ் இருக்குது? பிளாட்டர் அண்ட் ஸ்பீக்கர். பிளாட்டர் அப்படின்னா என்ன? நம்ம பிரிண்டர் சொன்னோம் இல்லையா, அந்த பிரிண்டரோட இன்னொரு டெக்னாலஜி தான் பிளாட்டர் அப்படிங்கிறது. பிரிண்டர் என்ன பண்ணுன்னா இருக்கிற டெக்ஸ்டையோ டயக்ராமையோ டாட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். கண்டினியூஸ் லைனாக பிரிண்ட் பண்ணாது. அதே இது பிளாட்டர் என்ன பண்ணுன்னா, ஏதாவது நம்ம டயக்ராமை பிளாட் பண்ணுறோம், டயக்ராமை பிரிண்ட் பண்ண வேண்டியதுக்கு அதுக்கு நம்ம பிளாட்டரை யூஸ் பண்ணலாம். பிளாட்டரானது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை அக்யூரேட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிளாட்டரை யூஸ் பண்ணுறோம். இந்த பிளாட்டரில் டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு வேணுங்க டயக்ராமை பர்டிகுலர் ஷேப்பில் அக்யூரேட்டாக நம்ம எடுக்கணும்னா பிளாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீக்கர். இது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்கள் வீட்டிலே கூட யூஸ் பண்ணுவீங்க. ஸ்பீக்கர் என்ன பண்ணும்? வர சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி அதிக சத்தத்தில் கொடுக்கும். ஸோ ஸ்பீக்கர் ஒரு அவுட்புட் டிவைசஸ் தான். ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்புட் டிவைஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ அவுட்புட் டிவைஸில் பார்த்துருக்கோம். அவுட்புட் டிவைசஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே, டிஜிட்டல் ஸ்க்ரீன்னு சொல்லலாம். பிரிண்டர் பார்த்தோம். இந்த பிரிண்டரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்லாம் இருக்குது. இங்க் ஜெட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர், லைன் பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் இப்போதைக்கு போதுமானது. பிளாட்டர் அண்ட் ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற மெமரி யூனிட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மெமரி யூனிட்னா என்ன? அந்த மெமரி யூனிட்டை எப்படிலாம் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத மெமரி சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது மெமரி யூனிட். இந்த மெமரி யூனிட் தான் என்ன பண்ணுது? நம்ம கொடுக்குற டேட்டாவை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அண்ட் அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி அந்த அவுட்புட்டையும் மெமரி யூனிட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அந்த மெமரி யூனிட்லேருந்து தான் அவுட்புட் டிவைசஸ்க்கும் டேட்டாவானது சென்ட் ஆகுது. அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் அந்த ஆப்ரேஷனை பொறுத்தா மெமரி யூனிட்டில் டேட்டாவானது இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மெமரி யூனிட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பைனரி டிஜிட்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அது என்ன பைனரி டிஜிட்ஸ்? அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன், அதாவது 0, 1 அப்படிங்கிற டேட்டா ரெண்டு டிஜிட்டல் ஃபார்மில் மட்டும்தான் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டிஜிட்டல் ஃபார்மில் இன்ஃபர்மேஷனை பார்த்தா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் அது மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதர் 0 ஆர் 1. 0னா லோ சிக்னல் சொல்லுவாங்க, 1 அப்படின்னா ஹை சிக்னல் சொல்லுவாங்க. இது வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெமரி யூனிட்டில் ஸ்டோர் ஆகிற இன்ஃபர்மேஷன்லாம் என்னவா இருக்கும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல்ஸில் இருக்கும். அந்த டிஜிட்டல் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மெமரி யூனிட்டும் அதோட ஸ்பேஸ் என்ன, அது எவ்வளோ தாங்கும் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மெமரி யூனிட்டும் அதோட எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்னா பைட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைட்டில் சொல்கிறோம். பைட் அப்படின்னா என்ன? 1 பைட்னா 8 பிட்னு சொல்கிறோம். பிட்னா என்ன சொல்கிறோம் இல்லையா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் நம்ம பிட்னு சொல்கிறோம். இப்போ ஒரு 8 பைட்னா அந்த இடத்துல ஒரு 4 0 4 ஒன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மில் சிக்னல்ஸ் இருக்கிறதான் பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 8 பிட்ஸ் சேர்ந்தது தான் 1 பைட். ஓகேவா? இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, த சைஸ் ஆஃப் மெமரி இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபி, எம்பி அண்ட் ஜிபின்னு. இதெல்லாம் என்னது? இதை மொபைலே பார்த்துருப்பேன் இல்லையா, ஒரு நாளைக்கு 1.5 ஜிபி, 1 ஜிபி, 2 ஜிபி, இத்தனை எம்பி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பில்ல. இதெல்லாம் என்னது? இது வரைக்கும் நீ தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, இப்போ நீ தெரிஞ்சுக்க. ஸோ ஒரு பைட்னா 8 பிட்னு பார்த்துட்டோமா? அப்போ கேபினா கிலோ பைட்டு, எம்பினா மெகா பைட்டு, ஜிபினா ஜிகா பைட்டு, 1 ஜிபின்னா அதோட வேல்யூ என்னது? 1024 எம்பி. எம்பிங்கிறது மெகா பைட்டு. அப்போ 1 மெகா பைட்னா 1024 கிலோ பைட்டு. 1 கிலோ பைட்னா 1024 பைட்டு. பைட்னா என்னது? 1 பைட்னா 8 பிட்டு. ஸோ 1 கிலோ பைட்னா அதோட வேல்யூ என்னன்னா 2^10. நீங்கள் 2^10 கொடுத்தா அதுக்கு வேல்யூ என்ன கிடைக்குன்னா 1024 இருக்கும். ஸோ 1 கிலோ பைட்டுங்கிறது 1024 பைட்ஸ். ஓகேவா? இந்த பைட்ஸை நம்ம என்ன மாற்றிக்கலாம்? அகைன் பிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பைட் கூட இன்ட்டு 8 பண்ணால் நமக்கு பிட்ஸாக கிடைக்கும். 1 பிட்னா என்னது? இப்போ ஒரு 0னா ஒரு பிட்டு, நெக்ஸ்ட் ஒரு 1ன்னு சொன்னோமா அது ஒரு பிட்டு.
இந்த மாதிரி 8 பிட்னா ஒரு 4 0 4 ஒன்ஸ் இருக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாமே இதர் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மட்டும்தான் இருக்க போகுது. அதை நம்ம பிட்னு சொல்றோம். இந்த மாதிரி 8 பிட்டு சேர்ந்தது தான் 1 பைட். இப்போ 1 கிலோ பைட்னா 1024 பைட்டு, 1 மெகா பைட்னா 1024 கிலோ பைட்டு, 1 ஜிகா பைட்னா 1024 மெகா பைட். இந்த மாதிரி அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ மெமரி யூனிட்டை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னு புரியுதா? கேபி, எம்பி, ஜிபி. சைஸ் என்ன, பிட்ஸ்ன்னு சொல்கிறோம். பிட்னா என்ன, ஒரு 0 ஒரு 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு பிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பிட்டில் ஒரு 0 ஸ்டோர் ஆகிருக்கும், இன்னொரு பிட்டில் இன்னொரு 1 ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ மெமரி யூனிட்னா என்னன்னு புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி காட்டியிருக்கோம். 2 ஜிபினா அதில் எத்தனை பைட்டில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது. பைட்டுக்கும் பிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். பிட்டுங்கிறது டிஜிட்டல் ஃபார்ம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு. பைட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற டேட்டா. இப்போ ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா, A to Z வரைக்கும் ஆல்ஃபபெட்டாக இருக்கட்டும், இல்லை 0 to 9 வரைக்கும் டிஜிட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்பெஷல் கேரக்டர் ப்ளஸ் மைனஸ் டாலரு பர்சன்டேஜ்லாம் கொடுப்போம்ல, இதில் ஏதாச்சும் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் நம்ம டைப் பண்ணால் அது எங்கே, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேரக்டரும் ஒரு பைட்டு. பட் பிட்டுங்கிறது டிஜிட்டல் ஃபார்மட், எதர் 0 or 1. பைட்டுங்கிறது கேரக்டர், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் செஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ 2 ஜிபினா அதோட பைட்ஸ் எத்தனை, அதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஜிபியை எம்பியாக மாற்றுறோம். ஸோ 2 ஜிபி ஜிகா பைட்டை மெகா பைட்டை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 1024 மல்டிப்ளை பண்ணியாச்சு. அகைன் என்ன பண்ணுறோம், எம்பியை கிலோ பைட்டாக மாற்றுறோம். ஸோ கிலோ பைட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், அகைன் ஒரு 1024. ஏன்னா முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, இந்த லைன்லேயே கொடுத்துருப்போம்ல, 1 கிலோ பைட்னா 1024 பைட்டு, 1 மெகா பைட்னா 1024 கிலோ பைட், 1 ஜிகா பைட்னா 1024 மெகா பைட். அப்படி ரிவர்ஸில் அப்படி இங்கே கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஜிகா பைட்டை மெகா பைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம், மெகா பைட்டை கிலோ பைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த கிலோ பைட்டை நம்ம பைட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க, அகைன் என்ன பண்ணணும், 1024 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபைனலாக ஜிபியில் இருக்கிறத பைட்டில் கொண்டுட்டோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 ஜிபினா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெமரிலாம் இருக்குன்னு பார்க்குறோம். 2 டைப் ஆஃப் மெமரி நம்ம யூஸ் பண்ணுறோம், பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. இந்த பிரைமரி மெமரி செகண்டரி மெமரியா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரைமரி மெமரி. இந்த பிரைமரி மெமரி என்ன சொல்லலாம், இன்டர்னல் மெமரின்னு சொல்லலாம், இல்லை மெயின் மெமரின்னு சொல்லலாம். இந்த பிரைமரி மெமரியோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கம்ப்யூட்டர்னு பார்த்தா ஒரு சிஸ்டத்தில் பிரைமரி மெமரி இருக்கும், செகண்டரி மெமரியும் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற டாஸ்க்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா பிரைமரி மெமரியில் போய் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பவராக ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நீ சேவ் பண்ணாமல் இருந்துச்சா இருக்காது இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன ஆகலை, பிரைமரி மெமரி ஸ்டோர் ஆகலை. ஸோ ஒரு சிஸ்டத்தில் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகுறது பிரைமரி மெமரி தான் ஸ்டோர் ஆகும். அந்த பிரைமரி மெமரியில் 2 டைப் ஆஃப் பிரைமரி மெமரி இருக்குது. ஒன்று ரீட் ஒன்லி மெமரி, இன்னொன்று ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரிங்கிறது ரீட் அண்ட் ரைட் மெமரின்னு சொல்லலாம். அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் நம்ம ஏதாச்சும் உள்ள இன்புட் கொடுக்கலாம், அதை நம்ம அகைன் ரீட் பண்ணி நம்ம பார்க்கவும் முடியும். அதே ரீட் ஒன்லி மெமரினா நம்ம ரீட் பண்ண மட்டும்தான் முடியும், அதில் நம்ம ரைட் பண்ண முடியாது. இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா உன்னோட மொபைலே எடுத்துக்க. மொபைல் என்ன இருக்கும், ரீட் ஒன்லி மெமரி இருக்கும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இருக்கும். அந்த மொபைல்லையோ இல்லை லேப்டாப்பை கூட வச்சுக்க, அது ஏதாவது ஓஎஸ் இருக்கும் இல்லையா, மொபைல் இருந்தால் அந்த மொபைலுக்குள்ளே சாஃப்ட்வேர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சாஃப்ட்வேரை நீ ரைட் பண்ண முடியாது இல்லை. அந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்கோ அதை நீ பார்க்க மட்டும் தான் செய்யணும். அதே மாதிரி ஓஎஸ்ன்னு எடுத்தால் ஓஎஸை நீ பார்க்க மட்டும் முடியும், அந்த ஓஎஸை நீ மாடிஃபை பண்ண முடியாது, அதில் இருக்க டேட்டாவை நீ சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை. இந்த மாதிரி இருக்க நம்ம என்ன சொல்கிறோம்னா ரீட் ஒன்லி மெமரி. ரேமில் போய் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாவை நம்ம விசிபிள் மட்டும் தான், ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், பார்க்க மட்டும் தான் முடியும், அதை நம்ம ரைட் பண்ண முடியாது, அதில் நம்ம எழுத முடியாது, அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க மெமரிஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரிக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தா உன்னோட லேப்டாப்பில் இருக்க ஓஎஸ் ஆனது ரீட் ஒன்லி மெமரி, அண்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஆனது ஒரு ரீட் ஒன்லி மெமரியாக இருக்கும். ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா அதை நம்ம ரீட் பண்ணவும் செஞ்சுக்கலாம், ரைட் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ நீ இப்போ எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா அதெல்லாம் என்னது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, ரேமில் போய் தான் ஸ்டோர் ஆகும். உன் லேப்டாப்பில் ஏதாவது ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டையோ இல்லை பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட்டையோ நீ சேவ் பண்ணுறேன்னா அது ஸ்டோர் ஆகுது எங்கே, ரேமில் போய் ஸ்டோர் ஆகும். அகைன் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், அதை சேஞ்ச் பண்ணவும் செஞ்சுக்கலாம்ல. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண ஒரு டிவைஸில் உள்ள கண்டென்ட்டை நீ டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறேன்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம், ரேமில் போய் இருக்குன்னு அர்த்தம். ஒன் நீ ஸ்டோர் பண்ணுறத பார்க்க மட்டும் தான் முடியுது, சேஞ்ச் பண்ண முடியல, அது இருக்குது ரோமில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ரீட் ஒன்லி மெமரியே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீட் ஒன்லி மெமரிலாம் இருக்குது. ப்ரோம், இப்ரோம், இஏப்ரோம்னு சொல்லுவாங்க. ப்ரோம்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இப்ரோம்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இஏப்ரோம்னா எலக்ட்ரிக்கலி அல்டரபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அங்கே என்ன பண்ணிக்கலாம், சில இந்த ரோம்லாம் வந்து ஒன்ஸ் நம்ம அதை எழுதிட்டோம்னா அந்த ப்ரோக்ராம் மாற்ற முடியாது, எரேஸ் பண்ண முடியாது, அப்படியே தூரத்துக்கு தான் போடணும் அந்த மெமரியை. இப்ரோம்னு பார்த்தா அது எழுதின ப்ரோக்ராமை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு வேறு ப்ரோக்ராமை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஏப்ரோம்னா எலக்ட்ரிக்கலி அல்டரபிள்.
ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை வச்சு நம்ம எழுதின ப்ரோக்ராமை எரேஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு ப்ரோக்ராமை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோம் அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பிரைமரி மெமரினா என்னன்னு புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரினா என்னென்னா, நம்ம நிறைய எக்ஸ்டர்னல் மெமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பென் டிரைவு, சிடி, மேக்னெட்டிக் டேப், இதெல்லாம் என்னதுன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் இல்லை ஆக்சிலரி மெமரின்னு சொல்லுவோம். எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம்? பிரைமரி மெமரி இருக்க கெப்பாசிட்டி நமக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம்? செகண்டரி மெமரி யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுது? அதிகமான டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அண்ட் பிரைமரி மெமரியோட டேட்டாவோட ஸ்டோரேஜும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குது. அங்கிருந்து டேட்டாவை நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து பிரைமரி ஸ்டோரேஜுக்கு வேணுங்கிற டேட்டாவை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜில் நம்ம ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணிட்டோம் என்ன பண்ணிக்கலாம்? அதை நம்ம எரேஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம் இல்லையா? நீ பென் டிரைவில் கொடுத்துருப்பா, அது கொடுத்து நம்ம டிலீட் பண்ணிடுவோம், அகைன் அதை ஃபார்மேட் பண்ணுவோம். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் என்ன பண்ணிக்கலாம்? ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா, அதிகமான டேட்டா எங்கே தேவைப்படுதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செகண்டரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். எப்போ நமக்கு தேவையான டைமில் மட்டும் இந்த செகண்டரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுற டேட்டாவெல்லாம் நமக்கு ரெகுலராக தேவைப்படாது. ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கட்டும். இந்த மாதிரி டேட்டாஸ் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம செகண்டரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மெமரி டிவைசஸை பற்றி ஃபுல்லாக புரியுதா? இந்த வழியை நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பார்த்தோம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னு என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட ஜென்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது? சிபியூ, இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸை எதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பற்றி சொன்னோம். அவுட்புட் டிவைஸை என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் மெமரி யூனிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த வீடியோ அகைன் நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.